இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை மகிழ்ச்சியாக நல்ல வெள்ளிக்கிழமையினுடைய பெரிய வெள்ளிக்கிழமையினுடைய 3 மணி நேர தியான ஆராதனையிலே வந்து அமர்ந்திருக்கிற உங்களுடைய அன்போடு இயேசுநாதருடைய இனிமையான நாமத்தில் யாவரையும் வரவேற்கிறேன். தேவனுடைய இணையற்ற கிருபை உங்களை பலப்படுத்தி அவருடைய வேத வார்த்தைகளை மிகுந்த அர்த்தமுள்ளதாக மாற்றி ஆவியானவர் கிருபை செய்யட்டும். நம்முடைய கரங்களிலே பாடல் தாழ் கொண்டு இருக்கிறது. இதை நான் தயவு செய்து பின்பற்றவும். மட்டுமல்ல, இந்த ஆராதனை முறை புத்தகங்கள் குறைவாக இருக்கிறார். ஒவ்வொரு வேத வாக்கிய பிரசங்கமும் முடிந்தவுடன் பிரித்தானியா மன்றாட்டு ஒரு 3 வரிகள் இருக்கும் என்பதை அறிந்திருப்பீர்கள். முதலாவது பிரித்தானியா மன்றாட்டிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டவர்கள் தயவுள்ள கர்த்தாவே என்றும், இரண்டாவது பிரித்தானியா மன்றாட்டு முடிந்தவுடன் எங்களை ரட்சித்தவர்களும் தயவுள்ள கர்த்தாவே. முதலாவது நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டவர்களும் தயவுள்ள கர்த்தாவே, அடுத்ததாக எங்களை ரட்சித்தவர்களும் தயவுள்ள கர்த்தாவே என்ற 2 மறுமொழிகளை மாத்திரம் நீங்கள் ஒருபடி அன்போடு விலை கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த பாடல் பாடியில் இருக்கின்ற 7 வேத வாக்கியங்களுக்கு முன்பதாக இந்த பாடல்கள் நாம் பாடுவோம். அதனைத் தொடர்ந்து பிரசங்கம் முடிந்தவுடன் இந்த மன்றாட்டு சிறிய பிரித்தானியா ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதிலே நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மகத்துவங்களை நாம் யாவரும் எண்ணி தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். பல வருடங்களாக நாம் இந்த வேத வாக்கியங்களை சிந்திக்கிறோம். ஒருவேளை நாம் மற்ற நாட்களிலே நம்முடைய தினசரி வேத தியானத்திலே இந்த பகுதிகளை நாம் தியானிப்பதும், வேகமாக வேதத்தை படிப்போம். வேதத்தின் சுவிசேஷங்கள் நிருபங்களை நாம் படிக்கின்ற பொழுது இந்த பகுதிகளெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் வாசிப்பதும் படிப்பதும். ஆனால் யாரும் அதை விசேஷித்து தியானிப்பார்கள் என்றால் இந்த 2 நாட்களிலே தான் அதிகமாக தியானிக்கிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை தான் முதன்மைப்படுத்தி தியானிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இல்லாமல் நமக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான ரட்சிப்பின் ஆவிக்குரிய நன்மைகளும் கிடைக்கவே முடியாது. எனவே இந்த நேரத்திலே முகவரையாக ஆண்டவருடைய வேத வார்த்தையை சிந்திக்கும்படியாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாடமாக வாசித்த பகுதியிலே 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே 23வது வேத வாக்கியம் சொல்லுகிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உலகத்திற்கு பரிதாபமானவர். உலகம், ரோம அரசாங்கமும் அன்றைய சூழலையும் மக்களுடைய வாழ்க்கை முறையும் இதை ஏளனமாக பார்த்து குறைத்து மதிப்பிட்டது. ஒன்றுக்கு உதவாத செயல் என்று நினைத்தார். ஆனால் இயேசுவை அறிந்தவர்கள், விசுவாசித்தவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனாக, வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக, வாழ்வை புரட்டி போட்டதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போதும் அதே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். கண்களை மூடி சிலுவையிலே தொங்கின இயேசுவை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். கொல்கத்தா மலையில் தன்னுடைய மேல் வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு அகோரமான மரணத்தை தழுவினார். என்னுடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வேறு எந்த காரியத்தையும் நாம் நம்முடைய நினைவிலிருந்து அகற்றிவிட்டு இயேசு எனக்காக மரித்தார் என்று ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் எனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், எனக்காக அவர் தொங்கினார் என்று முதலாவது நாம் ஆண்டுடைய சம்பவத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய சிலுவையை தியானிப்போம்.
அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா, அடைக்கலமே என் அடைக்கலமே. சிந்திய ரத்தமும் ஐந்து திருக்காயம் நொந்தோறும் மன சஞ்சலம் அகற்றிடும் பஞ்சமாம் பாவி எந்தன் கெஞ்சும் குரலை எந்த விதமும் தள்ளாதிறங்கிடுவாய் ஐயனே. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே என் அடைக்கலமே. என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் அல்லே என்று உரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. அன்றுனது பக்கமதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று வரதீசில் இருப்பாய் என்று உரைக்கவில்லையோ. அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதாவும் அடைக்கலமே என் அடைக்கலமே. அன்பின் கர்த்தாவே, சிலுவை நிழல் உமது அடியார்களுக்கு, ஏழை அடியார்களுக்கு அது அடைக்கலமாக இருக்கிறது. சிலுவை என்ற நிழலில் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான் என்று பக்தன் பாடுகிறான். ஐயா, சிலுவையின் நிழலிலே ஒதுங்குகின்றவன் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் பார்க்கப்பட்டு விடுவான். உலகத்தில் முடிவு வரையந்தும் இந்த சிலுவையின் நிழலிலே தங்குகிற அடியவர்கள் மோட்ச ராஜ்யம் செல்லும் வரைக்கும் எப்பேற்பட்ட பாடுகள், எப்பேற்பட்ட வேதனைகள், எப்பேற்பட்ட சஞ்சலங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இந்த சிலுவை இயேசுவினுடைய பரலோக வாழ்வுக்குள்ளாக நடத்தும். அந்த வாக்கியங்களை நாங்கள் அதிகமாய் தியானிக்க கிருபை செய்யும். இந்த அருமையான வேளையிலே கூட கர்த்தாவே, இந்த சிலுவையின் மகத்துவங்களை அருமையான அடியவர்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்தி ஜெபத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரோடும் பேசும் ஆவியானவருடைய பிரசன்னத்தால் நிரம்பும் இயேசுவின் நாமத்திலே மனம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சிலுவை நாம் எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு வருஷமும் நாம் தியானிக்கிறோம். சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது. The cross is the foundation of life. வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அஸ்திவாரமே இந்த சிலுவையாக தான் இருக்கிறது. ஆகவே சிலுவையை அசைத்தால் அஸ்திவாரமே அசைவு. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையில் தேவனை சார்ந்ததாக இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான அவருடைய வாழ்க்கை மொழியும், the whole life of the in and through the life of Jesus Christ, அவருடைய முழுமையான வாழ்க்கை முழுவதும், அவருடைய போதனை முழுவதும் அவர் நமக்காக செய்து எதையெல்லாம் முடித்திருக்கிறாரோ இவைகள் எல்லாவற்றின் மேலும் தான் நம்முடைய சார்ந்திருக்கிற நம்பிக்கை இருக்கு. இவைகளை தான் நாம் சார்ந்திருக்கிறோம். இயேசு என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அவருடைய 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே இதை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையை நாம் கவனிக்கின்ற பொழுது சிலுவையிலே தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உச்சக்கட்டமான அன்பை மனிதனுக்கு காண்பித்த அன்பு, நிறைய அன்பை காண்பித்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே ஜனங்கள் மீது மனதுருகினார். ஆகாரம் இல்லாமல் 3 நாட்கள் நடந்து போனார்கள். அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொல்லி 5000 பேருக்கு அதிகமான பேருக்கு உணவை அவர் கொடுத்தார். இது ஆண்டவராகிய இயேசுவினுடைய மனதுருக்கம், the compassionate heart of Jesus. ஆனால் இன்னும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் இல்லையா? லாசருவை எழுப்பினார், வாலிபனை எழுப்பினார். இப்படி ஏராளமான மனதுருக்கமான காரியங்களை செய்தார். ஆனால் இது எல்லாவற்றையும் விட உச்சக்கட்டமான ஆண்டவராகிய இயேசுவினுடைய Jesus has culminated his love for the fallen humanity on the cross. உச்சகட்டமான உச்சபட்சமான அன்பு விழுந்து போன மனிதனுக்கு, fallen humanity, எல்லாவற்றையும் வீழ்ந்து போன மனிதனுக்கு சிலுவையிலே தான் அந்த அன்பு காட்டப்பட்டது. எப்படி நாம் அதை அறிந்து கொள்ள முடியும்?
கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கோட்பாடுகளாக. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கோட்பாடுகள் என்றால் என்ன? கிறிஸ்டியன் டாக்ட்ரின். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இந்த கோட்பாடுகள் சிலுவையிலே இருந்து என்ன நாம் கற்றுக்கொண்டோம், என்ன அறிந்து கொண்டோம்? முதலாவது, சிலுவையிலே தம்முடைய அன்பை காண்பிக்கிறார் இல்லையா? அன்பு, மன்னிப்பு, லவ், forgiveness. இரண்டாவது, மூன்றாவது என்னது? ஒப்புரவாகுதல், reconciliation. பகையாக இருந்த நடுச்சுவரை தகர்த்து இரண்டு பிரிவினரையும் ஒன்றாக இணைக்கிறார். ஒன்றாக இணைப்பது, அதுதான் reconciliation. reconciliate, தேவனோடு மனுக்குலத்தை ஒப்புரவாக்கு. இது சிலுவையிலே தான் நடந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது? விடுதலை, டெலிவரன்ஸ், ரிடம்ஷன் என்று சொல்லுவோம். redeem, அதுல வந்துதான் ரிடம்ஷன். விடுதலை, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய எல்லா காரியங்களும் இந்த சிலுவை மரணத்தில் அன்றுதான், அதனுடைய இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லா விதமான நன்மைகள் எல்லாம் சிலுவை மூலமாக தான் கிடைத்தது. பாவ மன்னிப்பு, பரலோக வாழ்வு, மரணத்திலிருந்து விடுதலை எல்லாமே சிலுவை மூலமாக தான் கிடைத்தது. ஆகவே பாருங்கள், இதெல்லாம் சிலுவையினுடைய நடுவில் இருந்து, மையத்திலிருந்து தொடங்குகிறது. சிலுவையினுடைய சென்ட்ராலிட்டி ஆஃப் தி கிராஸ், சிலுவையினுடைய மையத்திலே இருந்தால் இது எல்லாமே தொடங்குகிறது. ரோம சாம்ராஜ்யத்திலே, ரோமன் வேர்ல்ட், ரோமானிய உலகம், 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ரோமானிய உலகம், இன்றைக்கு இருக்கிற ரோமாவுடைய உலகம் கிடையாது. அன்றைக்கு இருந்த இந்த ரோம உலகத்திலே என்ன நினைத்தார்கள்? இந்த சிலுவை, cross was treated as a symbol of disdain, அவமதிப்பு, அவமதிக்கப்பட்டது, and shamefulness, வெட்கமானது, எல்லாராலும் அவமதிக்கப்பட்டது சிலுவை. The cross was trampled like anything, நசுக்கப்பட்டது காலின் கீழே. அந்த அளவுக்கு தான் சிலுவை மரணத்தையும் சிலுவையையும் இந்த ரோமன் கல்ச்சர், ரோம கலாச்சாரம், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மக்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சிலுவையை குறித்து அவமதித்து இது ஒரு வெட்கக்கேடான ஒன்று என்று நினைத்தார்கள் ரோமர்கள். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுவது அதைவிட ரொம்ப இழிவானதாக கருதப்பட்டது. ரொம்ப இழிவானதாக கருதப்பட்டது, டெஸ்பிக்கபிள், ரொம்ப இழிவானதாக, மரியாதை குறைவாக, மரியாதையின்மையாக கருதப்பட்டது இல்லையா? அப்ப பாருங்க, இந்த சிலுவை இன்னைக்கு இயேசுநாதர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்குகின்ற இந்த நேரத்திலே எல்லாரும் அதை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகும் கொஞ்ச காலம் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியர்கள் தொடங்கின பின்பும் அதை தான் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் பாருங்கள், அவர்களுக்கு யூதர்கள், for Jews the message of the cross is contradictory, முரண்பாடுகள். சிலுவையை பற்றிய போதனை, உபதேசம் என்பது முரண்பாடுகளாக இருந்தது. முரண்பாடு தான் அது, இப்படியும் தெரியும் அப்படியும் தெரியும். முரண்பாடு, கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட், முரண்பாடான காரியம். ஏன் முரண்பாடாக இருந்தது? அவங்க எல்லாரும் நினைத்தாங்க, இந்த மேசியாவாகிய ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரு மகிமையுள்ள ராஜா, மகிமையான ஒரு அரசன், மேசியா என்றுதான் அவரை நினைத்தார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். மகிமையானவர், மேன்மையானவர், அவருக்கு ராஜ்யத்துக்குரியவர் என்று. ஆனால் அவர்கள் நினைத்தபடி இல்லை. நான் சஃபரிங், பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரங்களையும் உள்ளடக்கிய வந்து மேசியாவாக இருக்க முடியாது என்று நினைத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இது சாத்தியமாகாதது. இந்த மேசியாவினுடைய எல்லா விதமான கான்செப்ட், இந்த கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள் எல்லாம், அவருடைய எல்லா விதமான நடைமுறைகள் எல்லாம் சாத்தியமாகாது, ரட்சிக்க இயலாது நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் மேலும் நினைத்தார்கள், இவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். இந்த சிலுவையையும் இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுநாதரையும் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ரோமானிய உலகம் கருதியது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவராகிய தேவன், God used the cross as a method to preserve the wisdom of the world. Reversal, அதற்கு நேரெதிராக அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு இந்த சிலுவையை மிகப்பெரிய விஸ்டம், மிகப்பெரிய ஒரு ஞானத்தினுடைய உறைவிடமாக மாற்றினார். Cross is the power and wisdom of God. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது, பலன், ஸ்ட்ரென்த். சிலுவையை வீணாக
முறையாக கிறிஸ்தவர்கள் பின்பற்றவில்லை. சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவினிடத்தில் இருந்தால் இந்த அன்பும் சமாதானமும் இந்த மன்னிப்பும் இந்த ஒருமனப்பாடும் மட்டுமல்ல ஒப்புரவாகுதல் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவை போல் சொல்லுகிறார், இது தேவ பலனும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய ஞானமாக இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவத்தில் இருந்துதான் இதெல்லாம் கிடைத்தது. ஒவ்வொன்றாக ரட்சிப்பு, விடுதலை, பாவ மன்னிப்பு, சரீர சுகம் எல்லாமே சிலுவையிலே காணப்பட்ட இயேசுவினுடைய காயங்களிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையை குறித்து தான் ஒவ்வொரு வாக்கியமாக சிந்திக்கிறோம். யோசித்து பாருங்கள், வாழ்க்கையினுடைய அடித்தளமே சிலுவையாக தான் இருக்கிறது. தலை வணங்கி ஜெபிப்போமா? தேவ சமூகத்திலே இயேசுநாதருடைய சிலுவை எவ்வளவு நேர்மையானதாக இருக்கிறது. உலகம் அதை மிகவும் வெட்கக்கேடாகவும், அல்லது இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் சிலுவையில் என்ன இருக்கிறது நினைப்பார்கள். சிலுவை எத்தனை அடையாளங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், குல தெய்வங்கள், இவையெல்லாம் பல்வேறு அடையாளங்களை உடையதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இயேசுநாதருடைய அடையாளமோ சிலுவை மரணம். உலகத்துக்கு பரிதாபமாக, உலகத்துக்கு அது வெட்கமாக, உலகத்துக்கு அது அவமானமாக, வெறுக்கத்தக்கதாக, நிந்திக்கத்தக்க ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இதனுடைய மகத்துவத்தை பாருங்கள். இன்றைக்கு இந்த சிலுவை மூலமாக இதை நோக்கி பார்த்தால் உலகத்துக்கு சமாதானம் கிடைக்கும். யுத்தம் நடக்கிற இடத்திலே சமாதானம் கிடைக்கும். உலக தலைவர்களை நோக்கி பார்த்தால் சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அவர்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தோன்றும். நமக்கோ ரட்சிப்பை, விடுதலையும் சமாதானத்தை தேவ பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோமா? இந்த ரட்சிப்பையும் இந்த ஒப்புரவாகுதலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ தந்திருக்கிற ஒரு அருமையான இந்த 3 மணி நேர ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவையா. உன்னுடைய சமூகத்திலே ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பொழுது நேரம் செல்வதே தெரியாது. இயேசுவின் பரலோகத்தினுடைய பிரசன்னம், உன்னுடைய பரலோகத்தினுடைய நிழல் இந்த இடத்தை நிரப்பட்டு கர்த்தாவே, உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த 2025 வருஷத்துக்கு முன்னால சிலுவையிலே தொங்கிய, கல்வாரி சிலுவையிலே தொங்கின இயேசுவின் பாதபடியிலே கொண்டு வருகிறவர்களே, எப்பேற்பட்ட பாடு, எப்பேற்பட்ட வேதனை, எப்பேற்பட்ட பாவம், எப்பேற்பட்ட கர்த்தாவே மனதிலே தாங்கொள்ளா துயரம், எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு இடம் சிலுவை மரணம். எனக்காக எங்களுக்காக தொங்கிய சிலுவை நாதனுடைய சிலுவையின் அடிவாரம். சிலுவை அடிவாரத்துக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உலகத்தை பார்த்தல்ல, உலகத்தினுடைய எல்லா விதமான மற்ற உலக போக்குகளை எண்ணியல்ல, இயேசுவின் கல்வாரி சிலுவை அண்டையிலே இதை தாழ்த்தி சரணடைகிறோம். இயேசு சுவாமி, தொடர்ந்து அருமையான பிள்ளைகள் சிந்திக்கின்ற அல்லது கற்றுக் கொடுக்கின்ற, போதிக்கின்ற வேத வாக்கியங்கள், நீர் திருவாய் மலர்ந்து அருளின ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், உபயோகப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் மனத்தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம்.